10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். வணக்கம் பிக் பாஸ் ரசிகர்களே. தமிழ் பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சி நாளுக்கு நாள் சூடு பிடித்து வருகிறது. ஒவ்வொரு வாரமும் புதிய திருப்பங்களும் எதிர்பாராத சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. இந்த வாரம் பிக் பாஸ் வீடு ஒரு ஆடம்பர ஹோட்டலாக மாறியுள்ளது. இந்த பிபி ஹோட்டல் டாஸ்க் போட்டியாளர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக அமைந்துள்ளது. பிரபல விருந்தினர்களுக்கு உயர்தர சேவையை வழங்க வேண்டும் என்பதே இந்த டாஸ்கின் முக்கிய நோக்கம். வீடே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஹோட்டல் டாஸ்கில் தலைமை பொறுப்பு என்பது மிகவும் முக்கியமானது. ஆரம்பத்தில் திவ்யா கணேஷ் மற்றும் விக்ரம் ஆகியோர் மேலாளர்களாக பொறுப்பேற்றனர். ஆனால் கடுமையான விவாதங்கள் மற்றும் விமர்சனங்களுக்கு பிறகு அவர்கள் இருவரும் அந்த பொறுப்பிலிருந்து விலகினர். இது பிக் பாஸ் வீட்டில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. மேலாளர் பொறுப்பு என்பது எவ்வளவு சவாலானது என்பதை இது உணர்த்தியது. விக்ரம் தனது பொறுப்பிலிருந்து உணர்ச்சி வசப்பட்டு வெளியேறியது பலரையும் சிந்திக்க வைத்தது. இந்த நிலையில் புதிய மேலாளராக சபேரி பொறுப்பேற்றுள்ளார். அவரது வருகை பிக் பாஸ் வீட்டிற்கு ஒரு புதிய ஆற்றலையும் நம்பிக்கையையும் கொண்டு வந்துள்ளது. சபேரி தனது தனித்துவமான உத்திகளுடன் களமிறங்கியுள்ளார். அவரது அமைதியான ஆனால் உறுதியான தலைமை பண்பு அனைவரையும் கவர்ந்துள்ளது. அணியின் செயல்திறனையும் ஒற்றுமையையும் சமநிலைப்படுத்த அவர் கடுமையாக உழைக்கிறார். இது வீட்டின் சூழலை மாற்றியமைத்துள்ளது. சபேரிக்கு துணையாக விஜே பாரு உதவி மேலாளராக தொடர்ந்து செயல்படுகிறார். இந்த இணை வீட்டின் செயல்பாடுகளை சீராக வழிநடத்தி வருகிறது. போட்டியாளர்கள் அனைவரும் தங்கள் சிறந்த பங்களிப்பை வழங்க முயற்சிக்கின்றனர். முந்தைய மேலாளர்கள் சந்தித்த விமர்சனங்களை தவிர்க்க அனைவரும் ஒழுக்கத்துடன் செயல்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் குறிப்பிட்ட பணிகளை செவ்வனே செய்து வருகின்றனர். இது ஹோட்டல் டாஸ்கின் வெற்றியை உறுதி செய்கிறது. இந்த வாரம் வெளியேற்ற பட்டியலில் பல முக்கிய போட்டியாளர்கள் உள்ளனர். கானா வினோத், வியானா, சபேரி, விக்ரம், விஜே, பாரு, காமருதீன், பிரவீன் ராஜ், கெமி, துஷார், திவாகர், ரம்யா மற்றும் எஃப் ஜின்ஜே ஆகியோர் ஆபத்தான நிலையில் உள்ளனர். ஒவ்வொரு போட்டியாளரின் செயலும் அவர்களின் பிழைப்புக்கு மிகவும் முக்கியமானது. இந்த பதற்றம் வீட்டின் ஒவ்வொரு அசைவிலும் பிரதிபலிக்கிறது. இது டாஸ்கின் தீவிரத்தை மேலும் அதிகரிக்கிறது. பிரபல விருந்தினர்கள் தொடர்ந்து பிக் பாஸ் வீட்டிற்கு வருகை தருகின்றனர். அவர்கள் போட்டியாளர்களின் பொறுமையையும் விருந்தோம்பலையும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் திறனையும் சோதிக்கின்றனர். இது டாஸ்கிற்கு மேலும் சுவாரஸ்யத்தை சேர்க்கிறது. அவர்களின் வருகை புதிய சவால்களையும் எதிர்பாராத திருப்பங்களையும் உருவாக்குகிறது. வரும் எபிசோடுகளில் மேலும் பல நாடகங்கள், சிரிப்பு தருணங்கள் மற்றும் உணர்ச்சிகரமான காட்சிகள் இருக்கும் என எதிர்பார்க்கலாம். ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். சபேரி இப்போது தலைமை பொறுப்பில் இருப்பதால் பிபி ஹோட்டல் டாஸ்க் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளது. அவரது தலைமை பண்பு, உத்தி மற்றும் செயல்திறன் ஆகியவை டாஸ்கின் முடிவை தீர்மானிக்கும். இது ஒரு பரபரப்பான வாரமாக அமையும். பிக் பாஸ் தமிழ் ஞாயிறு நிகழ்ச்சியில் சபேரியின் சகாப்தம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த டாஸ்க் வியூகம், செயல்பாடு மற்றும் கணிக்க முடியாத தன்மையின் அற்புதமான கலவையாக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.